நமஸ்தே, ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நான் ஹிந்தியில் பிரவீன் பூர்வாட் கப்பன்னு ஒரு ஸ்டோரியிலேருந்து ஜால்பா அப்படின்னு ஒரு சரித்திர கேரக்டர் பார்க்க போகிறோம். இப்போ ஆரம்பிக்கலாம். प्रस्तावना. मुंशी प्रेमचंद उपन्यास समान माने जाते हैं. मुंशी प्रेमचंद அவர் இந்த நாவலோட ரைட்டர். அவர் இந்த நாவல் கன்சிடர் பண்ணியிருக்கா கபன் உன்கா லிக்கா उपन्यास है. அவர்னா இந்த நாவல் எழுதியிருக்கா. கப்பன்னு ஒரு स्टोरी इलाती नावल எழுதியிருக்கா. इस उपन्यास की नायिका जाल्पा है. इधो हीरोइन जाल्पा. आगे उसका चित्रण किया जाता है. अत्र நம்ம அவளை பற்றி பார்க்க போகிறோம். आभूषण पसंद नारी. जाल्पा जब छोटी हैं तब उसके गांव में एक बिसाती आता है. जाल्पा இப்போ குட்டியா சின்ன வயசுல இருந்தாலோ அப்புறம் அவள் வில்லேஜ்லேருந்து ஒரு ரோட் செல்லர் வருவா. जाल्पा खिलौने नहीं लेती. जाल्पा டாய்ஸ் எல்லாம் வாங்க மாட்டா. மக चंद्रहा लेती है. ஆனால் ஜுவல்ஸ் அதெல்லாம் வாங்கியிருப்பாளாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜுவல்ஸ் எல்லாம். जब उसके पिताजी पत्नी मानकी के लिए सोने का चंद्रहार ले आते हैं तो जाल्पा उसे बहुत चाहने लगती हैं. இப்போ அவங்க அப்பா அவங்க அம்மா மான்கிக்கு ஒரு கோல்டு செயின் வாங்கி தருவாளோ அப்போ जाल्पा இது எனக்கு வேணும்னு ஆசைப்படுவாளாம். औसत नारी नॉर्मल लेडी. जाल्पा विश्वास करती रहती हैं कि शादी के समय ससुराल वाले उसे चंद्रहार चढ़ाएंगे. जाल्पा ट्रस्ट பண்ணிட்டே இருந்தா. என்னன்னா நான் கல்யாணம் பண்ணியிருக்கும் போது இன்லாஸ் ஹவுஸ்லேருந்து நிறைய ஜுவல்ஸ் எனக்கு தருவா. जब रमानाथ से उसका विवाह होता है. இப்போ அவள் ஹஸ்பண்ட் கல்யாணம் போக ரமநாத் கல்யாணம் போக ரமநாத்னு ஒருத்தருக்கா அவள் இப்போ கல்யாணம் பண்ணி போகிறாளோ கமா तब उसे चंद्रहार नहीं मिलता. அப்போ அவளுக்கு ज्वेल्स எல்லாம் கிடைக்காது. इस पर वह बहुत क्रोधित होती हैं. அப்போ அவள் ரொம்ப ஆங்கிரி ஆயிரா. वह क्रोध में भगवान की मूर्ति को तोड़ती हैं. அவள் கோபத்திலேருந்து காட் சுவாமியோட ஸ்டாச்சுவை ஒடிச்சிடுறா. अभागिनी अनलकी. रमानाथ विवाह के समय कजरे में गहने लेता है. रमानाथ மேரேஜ் டைம்லேருந்து லோன் வச்சு எல்லா ஜுவல்ஸும் வாங்குவா. कर्जा चुका नहीं पाता तो रमानाथ अपनी ही घर से में अपनी पत्नी के गहने चुरा ले जाते हैं. कर्ज லோன் அழிக்க முடியனால ரமநாத் அவ்வளோ அவங்க வீடியே அவங்க பத்தினி ஒய்ஃபோட चंद्रहार गहने ज्वेल्स स्टील பண்ணிடுறா. ऊपर से कहता है कि पुलिस को खबर करने से फायदा नहीं होगा. ऊपर से कहता है மேலேருந்து பார்த்து சொல்லலன்னு எடுத்துக்காதீங்க. ऊपर से कहता है he is telling அவன் சொல்லறான் போலீஸ்கிட்ட சொல்ல வேண்டான்னு. போலீஸ்கிட்ட சொன்னால் ஒன்றுமே ஆகாது, அங்கே பரவாயில்லன்னா விடுவான்னு சொன்னாராம். யாத்ரா की झंझट ही होगी. நிறைய சண்டை தான் நடக்கும். जाल्पा उसकी बातों पर विश्वास करती हैं. जाल्पा அவன் பேச்சை கேட்டு ட்ரஸ்ட் பண்ணுவா. आत्माभिमानी सेल्फ रिस्पेक्ट. जाल्पा के गहनों की चोरी हो जाने का समाचार मानकी को मिलता है. जाल्पा और ज्वेल्स எல்லாம் காணா யாரும் ஸ்டீல் பண்ணினார. மான்கிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டாங்க. அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு इस पर मानकी जाल्पा को अपना चंद्रहार डाक डवारा बेचती हैं. அதனால் அவங்க அம்மா जाल्पा கிட்ட அவங்க அம்மா மான்கியோட ஜுவல்ஸ் எல்லாம் पोस्ट सेंड பண்ணுவா. रमानाथ यह देखकर खुश होता है. रमानाथ इधर பார்த்து हैप्पी ஆயிடுவான். मगर जाल्पा उस चंद्रहार को लौटा देती हैं. अन्ना जाल्पा அதை ஏற்றுக்க மாட்டா, திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருவா. वह रमानाथ से कहती हैं कि दान भिखारियों की दिया जाता है. அவள் ரமாநாத் கிட்ட சொல்கிறா தானெல்லாம் டொனேட்டெல்லாம் பெக்கர்ஸ்க்காகனா. मैं किसी से दान नहीं लूँगा, चाहे वह तो
माता क्यों ना हो। நான் யார்கிட்டையும் டொனேட் வாங்க மாட்டேன். அது யார் வேணா இருக்கட்டும், அம்மா கூட இருக்கட்டும். अच्छी पत्नी गुड वाइफ। जालपा रमानाथ की नींद करके अपनी सहेलियों को पत्र लिखती हैं। जालपा and ரமாநாத்துக்காக ஜால்பா and ரமாநாத் கிட்ட கோச்சிண்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு லெட்டர் எழுதுவா. उन पत्रों को रमानाथ को देकर डाक में छोड़ने को कहती हैं. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ரமாநாத் கிட்ட சொல்லி இந்த லெட்டர்ஸ் எல்லாம் போஸ்ட்டு போட சொன்னா. रमानाथ शाम को लौटकर कहता है कि उसने पत्रों को डाक में नहीं छोड़ा. ரமாநாத் ஈவினிங்காக வந்துட்டு ஜால்பா கிட்ட சொல்லறா, நான் இந்த மாதிரி லெட்டர்லாம் போஸ்டராக போடல. इस पर जालपा उन पत्रों को फाड़ डालती हैं. அதனால் ஜால்பா அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கேரிட். रमानाथ தான் ரமான்னு சொல்லியிருக்கு. இதில் रमा से कहती हैं कि मैंने पत्रों में तुम्हारी निंदा की थी. ரமாநாத் கிட்ட சொல்லறா, என்னன்னா நான் உன்னை பற்றின இந்த லெட்டரை எழுதியிருக்கேன், मुझे माफ़ करो, इन्हें मन्नचिरो, forgive me. महिला मंदिर की रानी लेडीज़ क्लब ரமாநாத் அந்த வீடுக்கு பக்கத்தில் லேடிஸ் கிளப் இருக்கும். அதாவது ஜால்பானா அதாவது ராணி क्वीन. मुहेली की स्त्रियों अक्सर किसी के घर में मिला करती हैं. स्ट्रीट पद्धति फ्रीक्वेंटली எல்லா லேடிஸும் டே में மீட் பண்ணுவா. गपशप करके खुश होती हैं. वर्शिप செஞ்சு ஒரு हैप्पीनेस्ஸாக இருப்பா. जालपा भी उन महेलियों के साथ रहती हैं. जालपाவும் அவங்க கூடனா இருக்கா. उसके नम्र व्यवहार उसका सादाय सबको आकृष्ट करता है. जालपा and polite behavior अट्रैक्टेड இருப்பா. वह मंडेली की रानी लगती हैं. அவள் அந்த ஹோல் லேடிஸ் கிளப்லேயே அவள் தான் குயின்னு நினச்சிட்டு இருப்பா. आज की नारी टुडे वुमेन. रमानाथ मुसीबत से बचने के लिए शहर छोड़कर भाग जाता है. ரமாநாத் நிறைய தப்பு செஞ்சுட்டே இருப்பான். அப்போ அவன் போலீஸ் வரான்னு தெரிஞ்சுட்டு இந்த வில்லேஜை சிட்டியை விட்டுட்டு ஓடி போயிடுவான். तब जालपा को असलियत मालूम होती है. அப்போ ஜால்பாக்கு ட்ரூத் தெரிஞ்சிருது, அவன் என்ன செஞ்சுருக்கான்னு. अधीर नहीं होती. அவன் அஃப்ரைட் ஆக மாட்டான், ஐயோ இப்படி செஞ்சிட்டானேன்னு. அப்போ நான் கண் बेचक म्यूनिसिपालिटी में रुपया आर्डर करती हैं. அவளை தோட விட்டுட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ரீபெண்ட் பண்ணியிருக்கா. अपने पति और परिवार का मान बचाती हैं. அவளோட ஹஸ்பண்டும் ஃபேமிலியும் சேவ் பண்ணுறா. श्रृंगार की चीज़ों को गंगा में बहा देती हैं. பியூட்டி திங்ஸ்னா அவள் கங்காயே தூக்கி போட்டுறா. तब से सरल जीवन बिताती हैं. அப்போ அவள் सिंपल लाइफ பண்ணணும்னு அவள் தூக்கி போட்டுட்டா எல்லா பியூட்டி திங்ஸையும். चतुर क्लेवर रेडी. जालपा संतराज का एक नक्शा पत्रिका में छपाती हैं. जालपा एंड संतराजनु होता है. क्रॉस पजल नक्शाना क्रॉस पजल पिक्चर. रमानाथ उनका हल करता है. रमानाथ அது ஸ்டோல் பண்ணிடுவான். ஸ்டோல். इस तरह जालपा अपनी पति का पता लगती हैं. அந்த மாதிரியே செஞ்சு ஜால்பா அவங்க ஹஸ்பண்ட் இங்கே இருக்கான், ரமாநாத் இங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிப்பா. नायम. जालपा कोलकाता में देवी दिन यहाँ पहुँचती हैं. கொல்காட்டேன்னா நம்ம ஹிந்தியில் கொல்காட்டேன்னு சொல்லுவோம், ஆனால் இங்கிலீஷில் கொல்கத்தான்னு சொல்லுவோம். அதான் நம்ம ஹிந்தினா எழுதணும், ஆனால் கொல்காட்டே. ஜால்பா
कोलकाता போயிட்டு डेविडीन கிட்ட போவா। उसे मालूम होता है कि रमानाथ पुलिस वालों के साथ मिलकर झूठी गवाही दे चुका है। அவருக்கு தெரிஞ்சிருது என்னன்னா ரமநாத் வந்து போலீஸ்கிட்ட போய் இது ஃபால்ஸ் தப்பாக இவனை என்னை இது பண்ணினான்னு தப்பாக ஒரு இது பண்ணுறான், कंप्लेंट கொடுக்குறான்। यह सुनकर जालपा दुखी होती है। கேட்டுட்டு जालपा ரொம்ப सैड आएगा। रमानाथ से मिलकर अदालत में सच बोलने की प्रार्थना करती हैं। रमानाथ கிட்ட போய் मिलकर வந்ததுக்கப்புறமா அடாலத் கோர்ட் கிட்ட உண்மையை ட்ரூத்தை பேசணும்னு சொல்கிறா, प्रार्थना ப்ரே பண்ணிக்கிறா। दयामयी रमानाथ की झूठी कहानी के कारण दिनेश नामक युवक को फांसी की सजा सुनाई जाती है। रमानाथ வந்து தப்பாக இந்த மாதிரி சொன்னால தினேஷ்னு ஒரு ஸ்மால் பாய் அவனுக்கு வந்து ஒரு हैगिंग पनिशमेंट करिकर उसका परिवार दरिद्र परिवार है। फैमिली ரொம்ப पुअर फैमिली है। जालपा रोज दिनेश के घर जाकर उसके परिवार वालों की सेवा करती हैं। जालपा எப்போவுமே தினேஷோட வீட்டில் போய் அவங்க ஃபேமிலிக்கு देमे हेल्प பண்ணுவா। उसके इस व्यवहार को देखकर ई रमानाथ जज के घर जाकर सच्चाई साबित कबूल इलाती साबित उंग कबूल எழுத வரைனா சாபிட்டும் எழுதலாம் करता है। இந்த மாதிரி பிஹேவியர் ரமநாத் பார்த்துருக்கப்புறமா ரமநாத் வந்து இப்போ நான் ட்ரூத்தே பேசுகிறேன்னு சாபிட் பண்ணிக்கிறான், நம்பிக்கையோடு இருக்கான்। रुद्र पावरफुल लेडी बड़ी अदालत में जालपा अपना बयान देती है। यह उल्लेखनीय है। वह पुलिस को बंदा फोड़ देती है। அவள் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து போலீஸ்கிட்ட போய் இது கிடையாது இவன் तप्पा சொல்கிறான்னு சொல்லுவா। यहाँ वह साबित करती हैं कि नारी शक्ति का प्रतीक और प्रेरक है। இவன் ஃப்ராட்னு சொல்லி அவள் இந்த பேராவை நமக்கு என்ன தெரியலனா அவள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் லேடின்னு। समामयी फॉरगिवनेस रमानाथ राग को गलतियाँ करता है। रमानाथ வந்து इन्फिनिटी मिस्टेक्स பண்ணுவான் ரொம்ப நிறையா। फिर भी जालपा उसे क्षमा करती हैं। ஆனால் பரவாயில்ல रमानाथ பரவாயில்லன்னு फॉरगिव பண்ணுவா। जोहरा को है अपनी जीवन का आधा भाग देती हैं। जोहराவோட जीवन लाइफ வந்து आधा शेयर பண்ணுவா। उपसंहार डॉक्टर रामविलास लिखते हैं कि जालपा ऐसी एक नई आग है। டாக்டர் ராம்விலாஸ் அவர் வந்து எழுதியிருக்கா என்னன்னா जालपा வந்து ஒரு ஃபயர் रेडी फायर कि जो झूठी संस्कृति के कागजी फूले को भस्म करती हैं। इव नेना या झूठी संस्कृति பொய்யான ஒரு சன்ஸ்கிருதம் எழுதுற कागज पेपर फ्लावर भस्म करती हैं। पूकरालो सचमुच जालपा का पात्र महान पात्र है। அதனால் ரொம்பவே கரெக்டாக ஜால்பாவோட பாத்திர கேரக்டர் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர்। உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள்। தேங்க்யூ।